இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனாலே முதலாவது கர்த்தருக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் தெரிந்த பாடல் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை இப்பொழுது பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீக்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். இப்போது வேதவாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். செய்வோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு நீங்க பேசுங்க ஏசப்பா. இந்த வசனத்தை தந்ததற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வசனம் எல்லா மக்களுக்கும், இதை கேட்கிற அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீங்க பேசுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் தந்தையே, ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு பத்தி கடவுள் உதாரணமா தந்திருக்காரு. கழுகு ஒரு உயர பறக்கக்கூடிய ஒரு பறவை. அது நல்ல பலமுள்ள ஒரு பறவை. அது எவ்வளவு தூரத்துல உயர பறந்தாலும் கீழே என்ன இருக்குதுன்னு அது கூர்மையா பார்த்து அதுக்கு இரைய தேடிக்கும். அவ்வளவு கூர்மையான பார்வையுடையது இது. ஆனா ஒரு கட்டத்துல கழுகு பலவீனம் அடைஞ்சிடும். பலவீனம் அடைஞ்சு ஒரு பாறைக்கடியில போய் உட்கார்ந்துக்கும். அந்த பாறைக்கடியில உட்கார்ந்தாலும் அது சாப்பிடாது, இரை தேடாது, எதுவுமே பண்ணாது. அது தன்னுடைய உடம்ப அப்படியே வருத்தி வருத்தி அதுக்கு ஒரு பலனுமே இருக்காது, சாகர தருவாய்க்கு ஆயிரும். ஆனா கடவுள் அந்த இடத்துல அதுக்கு ஒரு புதிய பலனை தருவாரு. அதுக்கு திரும்பவும் அந்த ரெக்கைகள் எல்லாம் புதுசா முளைக்கும். புதுசா முளைச்சு மறுபடியும் அது புதிய கழுகாக பறந்து மேலே செல்லும். முந்தி இருந்த பலத்தை காட்டிலும் அதிகமான பலத்தை அந்த இடத்துல அது பெற்றுக்கொண்டு உயர பறக்கும். மறுபடியும் திரும்ப அதுக்கு கடவுள் புது பலனை கொடுக்கறது போல நம்மளை மறுரூபப்படுத்திக்கிறதுக்கு இந்த லெந்து காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். கழுகு எப்படி புது பலன் அடைந்து உயர பறக்குதோ அந்த மாதிரி நம்மளும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே. இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, காலை தோறும் என்னுடைய கிருபைகள் புதிதாய் இருக்குன்னு சொல்லி இந்த புதிய நாளை எங்களுக்காக படைத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய நாள்ல புதிய கிருபைகளை எங்களுக்கு அருளும்படியாய் உம்முடைய பாதத்துல விழுந்து கெஞ்சுகிறோம். இந்த வேலையிலே கர்த்தாவே, இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்க பேசியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கழுகுகளை போல நாங்களும் செட்டைகளை அடித்து உயர எழும்பி ஆண்டவரே பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க.
இந்த நாள்ல நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்த தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருங்காலங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க, எங்க தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, நீங்க தான் ராஜா எங்களோடு இடைப்படணுங்க ஏசப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்காக காத்திருந்து ஆண்டவரே நாங்க புது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை யாவும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளுங்கள் தந்தையே. ஆமேன்.